திரு புகழேந்தி, இந்த வேலுமணி அவர்கள் டீமுக்கு பின்னாடியே பிஜேபி இருக்காமே. குட் ஈவினிங் தந்தி டிவி. குட் ஈவினிங் சார். நம்ம நண்பர் சொன்னது நிஜம். எல்லா ஸ்டேட்லயும் அவங்க பூந்து விளையாடுறது, கேப் கிடைச்சா உள்ள நுழையிறதுலாம் நிஜம்தான். இங்க அவங்களுக்கு ரோலே இல்லையே. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடம் தான் வந்திருக்காங்க. அதனால இங்க போய் அவங்க ட்ரை பண்ணாலும் ஆகாதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆகவே ரொம்ப இதுல போர்சபிளா பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த நண்பர் சொன்னது சரியாக இருந்தாலும் ஆல்வேஸ் நான் அதை தான் சொல்லுவேன். ஆனா இப்ப இதுல அந்த வாய்ப்பே கிடையாது. ஆனா நீங்க எனக்கு முன்னாடி விப் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. எஸ் சார். எஸ், அந்த விப்புங்கிறது கூட்டம் கூடணும். ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விப்பை எலெக்ட் பண்ணணுமா இல்லையா? ஆமா. அப்ப நீங்க ஒரு லெட்டர் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவர் ஒரு லெட்டர் தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டா சபாநாயகர் எதை ஏத்துக்குவாரு? ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்லாம் ஏற்கனவே ஒன்னா சேர்ந்து பாண்டிச்சேரியில எடப்பாடி எலெக்ட் பண்ணிட்டாங்கல்ல சட்டமன்ற குழு தலைவரா. அதுதான் அந்த லெட்டர் தான், அந்த போர்ஜரி லெட்டர். எப்படி சார் போர்ஜரி லெட்டர்? அதான் ஒத்துக்க மாட்டேன்றாரு. இப்போ சிபி சண்முகம் வெளியில வந்து நாங்க 30 பேர் ஒன்னா நிக்கிறோம், நாங்க 30 பேர் ஒன்னா நிக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அண்டர் கிரவுண்ட் வேலையை பார்த்து சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக கேட்டாரு. இது இந்த கட்சிக்கும் அம்மாவுக்கும் பண்ற துரோகம், நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி அன்னிக்கே பாண்டிச்சேரியிலேயே ஏன் பேட்டி கொடுக்கல சிவி சண்முகம்? அன்னிக்கே பாண்டிச்சேரியில ஏன் வேலுமணி பேட்டி கொடுக்கல? ஏன் விஜயபாஸ்கர் போர்க்கொடி தூக்கல? இல்ல எல்லாம் போர்க்கொடி தூக்கி பேச முடியாத லாங்குவேஜ்ல ஒருத்தர் பேசி அந்த கலாட்டெல்லாம் பாண்டிச்சேரியில நடந்துருச்சு. என்ன சார் சொல்றீங்க? பாண்டிச்சேரியில இருந்து ஸ்மூத்தா எல்லாரும் திரும்பி வந்தாங்களே சார். இங்க வந்தப்ப தானே சார் பிரச்சனை. ஐயோ, அவர் முகத்தையே பார்க்க முடியலையே. சுமுத்தா நடக்காது. எனக்கு தெரியும் சிவி சண்முகத்தை பத்தி. நான் ஓப்பனாவே இங்க சொல்றேன். ஒரு நாள் டிடிவி தினகரன் பவர்ல இருந்தப்போ உங்களுக்கு தெரியும், சின்னம்மா ஜெயில இருந்தப்போ நான் ஆபீஸ் ரூம்ல இருக்கப்போ பயங்கரமான ஃபைட் சிவி சண்முகத்துக்கும் டிடிவி தினகரன். நீ அம்மாவா எம்ஜிஆர் அணி அப்படின்னு ஆரம்பிச்சு ஏக வசனத்துல பேசி, அப்புறம் தினகரன் பேசி காமராஜர் அடிக்க போய் நான் தான் நடுவுல நின்று தடுத்து, மிஸ்டர் செங்கோட்டையன் திண்டுக்கல் சீனிவாசனும் புகழேந்தி விடாதீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு போச்சு. ஆகவே சிவி சண்முகம் ஒரு ஷார்ட் அப் பேட். அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி சமாதானமா போற ஆள் இல்ல அவரு. அது நடந்துருச்சு. ஆனா இப்ப இங்க இது என்ன பிரச்சனை? இப்போ சபாநாயகர் டிஸ்கஷன் பவர் தான், அவர் தான் முடிவு பண்ணணும். இப்ப சபாநாயகர் தான் முடிவு பண்ணணும் யார் அதிகம்னு சொல்லி. அப்ப யார் அதிகம்ன்றத அவர் எடுத்தாருன்னா, இப்ப கையை தூக்கும் போது வேலுமணியை நீங்களும் பேசுறீங்களான்னு கேட்டு பேச சொல்லிட்டாரு. இதேதான் அசோகா நடந்தது அசம்பிளியில. ஒரே ஒரு ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் நினைச்சு பேசினாரு. எப்படி ஏடிஎம்கே சார்பா நீங்க பேச விடுவீங்க? யார் அவரு? சம்பந்தமே இல்ல அலோவ் பண்ணி பேச விடுறீங்க. நீங்க யாரை கேட்டு பேச விடுறீங்க? நீங்க இன்னைக்கு பேசிட்டாங்களே சார், எடப்பாடி எதிர்த்து அழகா பேசிட்டாங்க. வேலுமணிக்கு ஃபுல்லா டைம் கொடுத்துட்டாரு என்னுடைய நண்பர் ஜெயசிட்டி பிரபாகரன். ஒரு நல்ல மனம் உயர்ந்த உள்ளமும் எண்ணமும் கொண்ட சபாநாயகர். நடந்ததா இல்லையா? முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விளையும். துணைத் தலைவர் பதவியில் சட்டத்துல இல்லைன்னு சொல்லி சபாநாயகர் சொல்லி அது இழுத்துட்டு போய் தகராறையி மறுபடியும் முதல்வர் ஒத்துக்கிட்டாரு. இதே முன்னாள் துறை சபாநாயகர் அந்த துணைத் தலைவரை கொடுத்து 2வது வரிசைக்கு தள்ளினதெல்லாம் இந்த அசம்பிளியில நடந்தது நம்ம பார்த்தோம். ஆகவே இப்போ அது பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கால்குலேஷன்ல எடப்பாடி கையில எதுவும் இல்லை. ஆகவே அவர் எந்த லெட்டர் கொடுத்தாலும் செல்லுபடி ஆகாது. இந்த மாதிரி ஒரு டிசிஷனை சபாநாயகர் பொதுச் செயலாளர்ங்கிற பதவி இருக்கு சார். இப்ப வரைக்கும் நீங்க சொன்னது சர்வ வல்லமை பெற்ற பதவி சார் அது. ஒரே அவங்க எலெக்ஷன் கமிஷன்ல நீங்க சொல்றதை ஒத்துக்கிறேன். ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சைன் பண்றதுக்கு அவருக்கு கொடுத்தது தப்புன்னு கேஸ் போட்டோமா? ஆனா எந்த இடத்துலயுமே அசோகா நான் சொல்றது தயவு செஞ்சு நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா தெரியாது. பொதுச் செயலாளர் இன்ன வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்க மாட்டேங்குது. இனிமேல் ஒத்துக்கலாம் பாசிபிலிட்டி. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சிவில் டிஸ்ட்ரிபியூட் இருந்தது. ப்ளீஸ் சார், இதை நம்ம பல டிபேட்ல பேசிட்டோம். 2026 எலெக்ஷன்ல யாரு சார் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போட்டாங்க? நான் அதை தாங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏ ஃபார்ம் பி ஃபார்முக்கு அந்த ஓபிஎஸ் கேட்டிருக்கணும், கேட்காததால எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்குச்சு. ஆனால் ஓபிஎஸ் அவர் இன்னைக்கு திமுக உறுப்பினர், அவரை நீங்க இத சேர்க்காதீங்க. இல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அது. ஒரு நிமிஷம். ஆனால் இதுவரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் அவரை பழனிசாமின்னு சொல்லுதே தவிர பொதுச் செயலாளர் சொல்ல மாட்டாங்க. செயலாளர் தான் சார் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுறாரு. நீங்க முதல்ல இருந்து வராதீங்க சார். எனக்கு 2016 போன மாதிரி இருக்கு சார். இல்ல தயவு செய்து சொல்றது கேளுங்க. என்னோட கண்டெம்ட் பெண்டிங் இருக்கு. எனக்கு லெட்டர் எழுதிருக்காங்க. அவரை பொதுச் செயலாளர் இங்க எழுத மாட்டேன்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் முடியணும்.
ஆனா இன்னைக்கு அவர் சரி விடுங்க இல்ல இல்ல இத நான் ஆர்கியூ பண்ணல. நீங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அவர் கழுத்து போட்டாதான் ரெட்டையில கிடைக்கும்னு ஒத்துக்கிறீங்களா இன்னி தேதிக்கு? அப்போ அதிமுக அப்ப அந்த ஒரு பவர் போதாதா அதிமுகல? அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வருது இல்ல சார்? இப்போ நாளைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த அதிமுக பைலா பேசி 1/5 போதும் நமக்கு. 1/5 லெட்டர் எல்லாரும் கையெழுத்து போட்டு பொதுக்குழு கூட்டுன்னு சொன்னா நீங்க பொதுக்குழு கூட்டி தான் ஆகணும். பொதுக்குழு கூட்டி என்ன பண்ணுவீங்க? எடப்பாடி பழனிசாமி ரிமூவ் பண்ண போறாங்க. எப்படி பண்ணுவீங்க? அவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் சார். பொதுக்குழுவால ரிமூவ் பண்ண முடியாது. அதான் அதிமுக பைலா. அப்படி சொன்னதுதான் ஒத்துக்காம ரெட்டிபிகேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணி லாஸ்ட் டைம் ஐயே இதெல்லாம் நடந்தது. அந்த வேலைக்கு இதே தேர்தல் நடத்தினாங்க சார். அதிமுகல தேர்தல் அறிவிக்கப்பட்டது, நாமினேஷன் போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வேற யாரும் நாமினேஷன் போடல. அண்ணா போஸ்ட்ல ஜெயிச்சிருக்காரு. 5 வருஷத்துக்கு அவர் எப்படி எடுப்பீங்க? சரி 5 வருஷம் முடிஞ்சிச்சுங்க. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருடைய அந்த டைம் முடிஞ்சு போச்சு. ஓவர். புரியல. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. சரி, இனிமேல் நீங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்ல முடியாது. இல்ல சார், ஒருங்கிணைப்பாளர் கதை என்னைக்கோ முடிஞ்சிச்சு சார். பொதுச் செயலாளர் வந்தாச்சு. பொதுச் செயலாளர் அதாங்க எங்க தேர்ந்தெடுத்தீங்க? பொதுச் செயலாளர் ஓட்டு போடுறீங்க சார். எலெக்ஷன் வச்சாங்க சார். பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெற்றது. முதல்ல தற்காலிக பொதுச் செயலாளரா இருந்தாரு. அப்புறம் கோர்ட் 4 மாசமோ 5 மாசமோ டைம் கொடுத்தது. நான் உங்களுக்கு வேணா டேட் செக் பண்ணி சொல்றேன். பொதுச் செயலாளருக்கு நாமினேஷன் வச்சு தனியா நின்னாரு சார், ஒற்றை தலைமையா. அதுதாங்க சொல்றேன், கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அது எலெக்ஷனா நடக்கலீங்க. 6 நாள் 7 நாள் 6 நாள் எலெக்ஷன் முடிச்சு அது உங்க விமர்சனம். அதுக்குள்ள நான் வரல. நான் கேக்குறது எலெக்ஷன் ஒன்னு வச்சுதான் அவர் வந்தாரு. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல. He is not appointed by the General Council. No. Sorry. ரெட்டிபிகேஷன் வாங்கணும்ன்றத சட்டத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரி. அந்த செயற்குழு பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்கு. சரி. இந்த பொதுக்குழு இப்ப கூட்டி அவரை நாங்க எடுத்துட்டேன்னு சொன்னா நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. பொதுக்குழு நீங்க சொல்லது கோர்ட்டுக்கு போவாரு. இப்பதான் பாயிண்ட் வந்தாங்க அசோகா. கோர்ட்டுக்கு போவாங்க 2 பேரும். நாங்க இத்தனை வருஷமா கேஸ் நடத்துற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே கேஸ் நடக்கும். இதுல யார் பொதுச் செயலாளர்ன்றது, யார் என்னென்ன செய்யறாங்கன்றது கோர்ட்டு முடிவு பண்ணும். திரும்பவும் அசோகா சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்தே ஒரு சுத்துரும். இதெல்லாம் மறுபடியும் அம்மாவின் ஆன்மா கனவுல வந்து யார்கிட்ட பேச போறாங்களோ தெரியல. பாவம். நான் வரேன். அம்மாவே நிரந்தர பொதுச் செயலாளர் மறுபடியும் சொல்லுவாங்க. இதெல்லாம் பாருங்க. வரேன். நான் திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். பாட்டில் அடிப்பாங்களா தெரியாது பொதுக்குள்ள. சரி ஓகே. திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். திரு மணிகண்டன், இப்போ பார்க்கும்போது இன்னைக்கு முதலமைச்சர் வந்து போய் CV சண்முகம் அண்ட் டீமை சந்திக்கிறாரு. அங்கே கணக்கு பண்ணி பார்க்கும்போது முதலமைச்சருக்கு பொக்கே கொடுத்ததுலே 28 MLA இருக்கிறாங்க கிளீனாக. அப்போ எடப்பாடியார் பக்கம் வந்து மைனாரிட்டி தாங்கிறது தெளிவாக தெரியுது. மெஜாரிட்டி எங்கே இருக்காங்களோ அதானே கடைசியாக பேசும். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம்மா. நேர்மைக்கு பெயர் பெற்ற தந்தி டிவி ஏன் இந்த மாதிரி ஒரு மோசடியில ஈடுபடுதுன்னு எனக்கு தெரியலம்மா. திரு புகழேந்தி அவர்கள் வந்து ஏதாவது பிஸியா இருந்தாருன்னா இன்னொரு நாளைக்கு கூட கூப்பிட்டுருக்கலாம். அவர் இல்லங்கிறப்ப அவரை ஏஐ மூலமா உருவாக்கி உட்கார வச்சு அவர் பேசுற மாதிரி கொண்டு வரீங்க. அது பார்த்தா 2023 கதை பேசிட்டு இருக்கு. நம்ம 2 பேரும் தனியா உட்காந்துக்குவோம். 1 hour அன்னைக்கு ஏர்போர்ட்ல பார்த்த மாதிரி ஒரு 1 hour உட்கார்ந்து நான் வர விஷயத்துக்கு வரேன் சார். ரைட் விட்டுருங்க. அவர் இன்னும் 2023 என்னமோ ஏர்போர்ட்ல என்னமோ நடந்திருக்கு. அண்ணா நான் ரொம்ப ஜாலியா உங்கள்ட்ட என்னமோ நடந்திருக்கு. ஜாலியா சொன்ன விட்டுருங்க. சரி ஓகே சார். ஐயோ ஏர்போர்ட் கதையெல்லாம் எழுக்கிறீங்க. நான் காப்பி கூட குடிக்கல, உங்ககிட்ட வாங்கி விடுங்க. விஷயத்துக்கு வரமா. இப்ப என்னடாமா சுபேரோட நான் எப்பயுமே பெரும்பகுதியா ஒத்து போக மாட்டேன். அவர் சொன்ன கருத்து இன்னைக்கு 100% நான் ஒத்து போறேம்மா. இதுல வந்து பாயாச பாஜக பின்னணியில இருக்குது அப்படின்னு சொன்னதை நான் 100% ஒத்து போறேன். ஆனா கூடுதலா 2 மணிகண்டன் சாரா பேசுறது, ட்ரம்ப் மணிகண்டனா பேசுறது. ஆமா உண்மை இல்ல, உண்மையை தான் சொல்ல முடியும். ட்ரம்ப், ஜின்பிங், பாகிஸ்தானோட ISI இது 3ம் சேர்ந்து மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்துதான் இப்ப இந்த கலாட்டாவை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது நிறைவு பெற்றிருக்குமா?
எதை எடுத்தாலும் என் வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வரல. ஏமா அவங்க வெஸ்ட் பெங்கால்ல ஒரு அம்மாவை அடிச்சு துவைச்சுட்டு அவங்க அந்த வேலையை துணியை காய போட்டு அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. எது எடுத்தாலும் பிஜேபி. இதே சுபேர் 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, நீங்கள் காங்கிரஸை உங்க கூட்டணியில இருந்து கழட்டி விட்டுருங்க, உங்களை திமுகவை நாங்க எந்த விதத்திலயும் பிரஷர் பண்ண மாட்டோம், உங்க ஆட்சிக்கு நாங்க கெடுதல் பண்ண மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் கழட்டி விட சொல்லி திமுகவுக்கு பிரஷர் பண்ணுது பாசிச பாயாச பாஜக அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவங்க நினைச்சதுதானமா இன்னைக்கு நடந்திருக்குது. பிஜேபி என்ன ஆசைப்படுச்சு, திமுகவுல இருந்து கழட்டணும், இண்டி கூட்டணியில இருந்து கழட்டணும்னு ஆசைப்பட்ட என்ன பிஜேபி நினைச்சதோ அது இன்னைக்கு தானா நடந்திருக்கு. திமுக இருந்து கலந்து இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியில போய் சேர்ந்துட்டாங்களே கம்ஃபர்டபுளா. அப்ப அது கண்ணை உறுத்துமா இல்லையா? இன்னைக்கு திமுக எதிர்க்கட்சி, இன்னைக்கு திமுகவோட இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவங்க. இல்லம்மா, ஒரு லாஜிக்கா பேசுங்க. நான் என்ன கேக்குறேன்னா 20-22 ஸ்டேட்ல ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வடகிழக்கு மாநிலங்கள் வட மாநிலங்கள் எல்லாம் பிஜேபி ஆட்சி. காங்கிரஸ்ல போய் 2 மந்திரிங்க இங்க வந்துட்டா ஐயோ தென் மாநிலமே போயிடுச்சு. ஏமா நாளைக்கு இன்னும் 2 வருஷத்துல அவங்க திரும்ப கர்நாடகத்துல ஆட்சி பிடிக்க போறாங்க. காங்கிரஸ் விடுங்க, பிஜேபி விடுங்க, they are not relevant to today's debate. எடப்பாடியார் என்ன செய்ய போறாரு அதை சொல்லுங்க. எப்படி சமாளிப்பாரு? கிட்டத்தட்ட 30 பேர் எதிரா நிக்கிறாங்க. நீங்க ஆரம்பிக்கிற வரமா விஷயத்துக்கு அவர் சொன்னது அப்படியே வளர்ந்துகிட்டே போச்சு. வரமா விஷயத்துக்கு நீங்க ஏன் அன்னைக்கு ஏன் அரைச்சீற்றம் வரலன்னு கேட்டீங்கம்மா, நியாயமான கேள்வி. அது அரைச்சீற்றமா இருந்தா அப்பயே வெளிப்பட்டிருக்குமா? வந்திருக்கிறது பொருள் சீற்றம், பதவி சீற்றம், பணச்சீற்றம், இதுதான் வந்திருக்குதுங்க. அரைச்சீற்றமா இருந்தா அடுத்த நிமிஷம் நம்ம சிவி சண்முகம் அண்ணனுக்கா சொல்ல வேணும், நைட்டு 9 மணிக்கு கூட தெளிவா அரைச்சீற்றம் பண்ணுவாரு. ஆனா அரைச்சீற்றம் அல்ல, அது வேற சீற்றம், பொருள் சீற்றம் அப்படின்னு நான் சொல்றேம்மா. உண்மையாலுமே கட்சி மீது இவங்களுக்கு அக்கறை இருந்தது அப்படின்னா கட்சியுடைய நிலைப்பாடு விஜயை கொண்டு வரும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்துக்கு எதிராக ஓட்டு போட்டு கூட்டுங்க பொதுக்குழு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு அடுத்த நாளே நீங்க பொதுக்குழுவை கூட்டி நீங்க இந்த மாதிரிலாம் தவறு பண்ணீங்க, இதுக்கெல்லாம் கமிட்டி போடணும்னு அங்க உட்காந்து நீங்க பேசுறீங்கன்னா உண்மையாலுமே இந்த கட்சியை காப்பாற்ற நீங்கள் புறப்பட்டவர்கள். என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது இதுல நான் ஒத்துக்கிறேன், திமுக கடும் தோல்விகள், கலைஞர் 13 வருஷம், இப்ப இருக்கிற முதலமைச்சரையே தோக்கடிச்சாங்க. ஆனா அந்த கட்சி ஒரு கட்டுக்கோப்பா இருக்குது. அம்மாவால் வாழ்வு பெற்றேன், அம்மா தான் ஆவியா இருக்கிறாங்க, அம்மா தான் காப்பாத்துறாங்க அப்படின்னு தெரியாத, இந்த அட்ரஸ் தெரியாம இருந்தவங்க எல்லாம் பதவி இல்லாம 5 வருஷத்துக்கு மேல இவங்களால இருக்க முடியல. யோசிச்சு பார்த்தாங்க. முதல்ல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விதத்திலேயாவது நம்ம குலை எதிரி, நாங்க இன்னும் 100 ஜென்மத்துக்கு எதிரி திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு நோ சொல்லிட்டாரு. அடுத்து திருமாவளவன் முதலமைச்சராக்கி 2 கட்சி சார் முதலமைச்சராக போனது இபிஎஸ். சிவி சண்முகத்தை முதலமைச்சராக்குறேன்னு சொல்லலையே திமுக. ஏமா நான் கேக்குறேன், எடப்பாடி பழனிசாமி தான் தலையில தானே பிளைட் பெட்ரோல் ஊத்தி கொல்லி வச்சுக்குவாராமா? திமுக அவர் சொல்றாரு. பாண்டிச்சேரியில சட்டமன்ற குழு தலைவரா தேர்வானது யார்? வேலுமணியா, சண்முகமா, எடப்பாடி பழனிசாமி? அப்பதானே அந்த திமுக டீல் பேசப்பட்ட நேரம். அப்ப அரைச்சீற்றத்தை இபிஎஸ் ஏன் வெளிப்படுத்தல? யார் சொன்னாங்க? யார் திமுக டீல் இவங்களா முன்னெடுத்தது? திரு வேலுமணியும் சிவி சண்முகம் முன்னெடுத்து திமுக தொடர்பு தேசிய தலைவர் சொல்றாரு சார். அவருக்கு என்ன சார் இருக்கு மாத்தி சொல்லணும்னு என்ன சார் அவசியம்? பேபி அங்க சொன்னது இருங்கம்மா ஏன் பேபி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல அதை மறுக்கலையா? நீங்க ஒரு பக்கம் மட்டும் மறைச்சிட்டு கண்டாக்டர் கிட்ட போனோம்னா இந்த பக்கம் மறைச்சிட்டு இந்த பக்கம் தெரியுதாங்களா? அந்த மாதிரி பாக்குறீங்களா? அதே தமிழ்நாட்டுக்கு அந்த பேபி என்ன அதை மறுத்தார? நான் சொல்றது பதவி வெறி பிடித்த இந்த 2ஆம் நிலை தலைவர்கள் வேலுமணி, இந்த இவரு பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் இவங்கெல்லாம் திமுகவோட அந்த டீலுக்கு போனாங்க. எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கல. 2வது பாத்தீங்கன்னா திருமாவளவனை பொது முதலமைச்சர் வேட்பாளரா நிறுத்தி அட்லீஸ்ட் ஆட்சியிலேயாவது பங்கு பெறலாம்னு பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சியை அழிஞ்சு போயிருமப்பா, இன்னொரு கட்சிக்கு போய் ஆதரவு கொடுத்தோம்னா எப்படி நம்ம ஸ்டாலின் 5 வருஷம் ஏத்தமா விஜய் அந்த மாதிரி எதிர்ப்புன்னு சொன்ன அப்புறம் பதவி வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக பாத்தீங்கன்னா இவங்க கட்சியை தூக்கி நிறுத்துறவங்களா இருந்தாங்களா? பொதுக்குழு கதவை தட்டி இருக்கணுமோ ஒழிய இவங்க போய் விஜய் ஐயா வீட்டு கதவை தட்டுறாங்க அப்படின்னா பணம் வேணும், பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். விஜய் ஒரு நல்ல அரசியலை முன்னெடுத்திருக்கிறார். உங்க கோர்ட்ல ஜனநாயகன் அவர்களே நீங்க போட்டுக்கிற கோர்ட்ல கரை விழுந்திருக்கூடாது. ஒவ்வொருத்தரும் 10-15 வழக்குகள் வச்சிருக்காங்க. அதே சமயத்துல கம்யூனிஸ்ட் விசிகா இந்த மாதிரி இந்த கட்டுச்சோத்துல பெருக்கானுங்களை வச்சு உங்களால ஆட்சி நவுத்த முடியாது. அதை ஏத்துக்கிற யதார்த்தம்
யதார்த்தத்தை. இவங்களை அட்லீஸ்ட் புனிதராக்கு, எல்லாத்தையும் ரிசைன் பண்ண சொல்லுங்க. ரெட்டலையில நின்று ஜெயிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்ட ரெட்டலையில நின்று ஜெயிச்சாங்கல்ல, அதுல இருந்து எல்லாத்தையும் ரிசைன் பண்ண சொல்லிட்டு உங்க முகத்தை காட்டினாவே ஓட்டு விழுது, அதை நான் ஏத்துக்கிறேன். உங்க இதுல கட்சியில நிறுத்தி விசிலடிக்க சொல்லி ஜெயிச்சு ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள். இந்த கட்சியால் வாழ்வும் வளமும் பணமும் பொருளும் பேரும் பெற்ற இவர்கள் உடனே சொந்த கட்சிக்கே சூனியம் வச்சுட்டு துரோகம் பண்ணிட்டு உங்க பின்னாடி வராங்கன்னா ஜாக்கிரதை ஜனநாயகன் அவர்களே. ஓகே.